வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. அண்டோரும் நரியோரும் கருவேலும் காட்டோரும் தட்டான சுத்தி சுத்தி ஆட்டம் போட்டோமே. பசி வந்த குருவி முட்டை தண்ணிக்கு தேவங்குட்டை பறிப்போமே சோள தட்ட புழுதிதான் நம்ம சட்டை புழுதிதான் நம்ம சட்டை. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. ஏத்தே போங்கத்தே, நானே ஜாலியா பாட்டு பாடி ஆடிட்டு இருக்கேன். நீங்க வேற வந்து அவசகுணமா கரிஞ்சிருவா அவிஞ்சிருவான்னுட்டு. ஏத்தே நான் சின்ன வயசுல எவ்வளவு தெரியுமா வெயில ஆட்டம் போடுவேன். நான் இப்ப பாடின பாட்டுல எப்படி வந்ததோ அதே மாதிரிதான் நானும் இருந்தேன். சரித்தே, ஏதோ தெரிஞ்சோ தெரியாம சின்ன பிள்ளை அந்த காலத்துல உள்ளதை நினைச்சு பாடிட்டேன். இப்ப என்ன நீங்க சண்டைக்கு வரையில எதுக்கு? என் மனசுலயா இன்னைக்கு என்ன டிஃபனா இருக்கும் போய் மொச்சுக்கு மொச்சுக்குன்னு சாப்பிடலாமே நினைச்சிட்டு இருக்கேன். வீட்டுல வேற படுத்து தூங்க முடியல, ஒரே அவிச்சலா இருக்கு. ஒரு ஏசி மாட்ட சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பிறகு என் மகளுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே ஃபீஸ் கட்டணும், அதையும் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி பல யோசனைகள் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்குதே. ஏத்தே இதெல்லாம் தேவையான நினைப்பு தானே, இதை நினைச்சா என்ன? இதை விட்டுட்டு நான் வேற என்னத்த நினைக்குது? ஏத்தே அது வந்து நீங்க தானே நிறுத்தம்னு நினைச்சிட்டு இருக்கிய. எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எங்க அக்கம்மாவை கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என் நினப்புல முக்கியமான நினப்பு இப்போதைக்கு அதுதான். இருக்குதே. என்னது நிச்சயம் நடக்காதா? ஏத்தே அது வந்து நிச்சயம் நடந்துரும், கல்யாணத்தை தான் நிறுத்துவேன்னு நினைச்சதே. என்னது நிச்சயத்தை நிறுத்த புரியல? எப்படி? என்னது என்னைய வச்சா? ஏத்தே இப்பவே போய் மைண்ட் சொல்ல போறே. நான் அந்த விளையாட்டுக்கே வரல, என்னைய விட்டுருங்க. ஏற்கனவே அந்த கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணதை வச்சு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கே நீ? இதுக்கும் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது தேய். சோ இத வேற சொல்லி சொல்லி மிரட்டுங்க. இப்ப நான் என்னத்தை செய்யணும் உங்களுக்கு? சரி போறேன், போறதுக்கு தான் வந்தேன். போன உடனே நல்லா சாப்பிட்டேன். நீ சாப்பிடியது வேற பக்கத்துல ரெண்டாவது நேரா முத மாடிக்கு போ. அங்க சந்துரு ரூம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து ரூம்ல தான் அந்த பைய வச்சிருக்காவே. எந்த பைய வச்சிருக்காவே? துணி கடையில போய் எடுத்துட்டு வந்தாவல துணிமணி, அந்த பைய அவளமா அந்த ரூம்ல தான் கிடக்கு. சரி அதுக்கு என்ன? நீ இப்ப என்ன செய்யறானா நேரா அந்த ரூமுக்கு போ. சரி போறேன். பொண்ணுக்கு எடுத்தாவல நிச்சயப்பட்டு. ஆமா சூப்பரான சேலை, 1 லட்சம் ரூபாய்க்குள்ள எடுத்துக்காவே. துணி எடுக்கும்போது பாத்தியா? ஏன் பாக்கல? நான் தான் பார்த்தேன், விரிக்க பார்த்தேன். ரொம்ப அழகா சூப்பரா இருந்துச்சு. அந்த சேலை எடுத்து சரி கத்திரிக்கோலை வச்சு நல்லா கிழிச்சு விட்டு. ஏத்தே நானா? நீ நான் வேற யாரு? எதுக்கு தே நல்ல சேலை கிழிக்கணும்? நல்ல சேலை எதுக்கு கிழிப்பாவே? நிச்சயத்தை நிறுத்ததுக்கு தான். அதெல்லாம் முடியாது, நீங்களே போய் கிழிச்சிடுங்க. நான் அந்த பக்கம் போறத பார்த்தா யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்துருவாவே. உங்களே சொல்லி கொடுப்பாவனா என்னையும் அவ்வளவுதான் வீட்டை விட்டு அனுப்பி விடுவாவே. நீங்களாவது மைனிக்கு அம்மா, எந்த ரூம்குள்ள வேணாலும் போகலாம் வரலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் அப்படியே எல்லா ரூம்க்கெல்லாம் போக முடியாது, அதனால என்னால கிளிக்கலாம் முடியாது தேய். நான் சொன்ன செய்ய மாட்டியா? இரு இன்னைக்காவது மாமியார்ட்ட சொல்லியே. ஏத்தேய் நீங்களே கிளிக்க வேண்டியதானே தேய், உங்க வீடு தானே தேய். நான் கிளிக்கும் போது என் மாமலா இல்ல வேற யாரும்
அப்போ நான் செஞ்சா மட்டும் பிரச்சனையாவாதா? அதெல்லாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம். எப்படி சமாளிக்கிறது? நான் கிழிச்சதை யாராவது பார்த்த பிறகு அவ்வளோதான். இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. எங்க மைனி முகத்துல எங்க அண்ணன் முகத்துலயும் முழிக்கவே முடியாது. அப்புறம் எங்க அக்கா என்னை தங்கச்சினி கூட சொல்ல மாட்டா, வெறுத்துருவா. போங்கத்த, என்னால முடியாது. இங்க பாரு, இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு இதை விட நல்ல ஐடியா வேற எதுவும் இல்ல. நேரா உள்ள போற, கத்திரிக்கோலை வச்சு தார் தார கிழிச்சிரியா. அப்பதான் நிச்சயத்தை அன்னைக்கு புடவை எடுத்து பார்க்கும்போது கிழிஞ்சிருக்கிறது சரோஜாக்கு தெரிய வரும். இந்த நிச்சயத்தையே அவன் நிறுத்திடுவா, சகனம் சாரி இல்லன்னு. அதெல்லாம் கத்திரிக்கோல் வச்சு வெட்டி விட்டா தெரிஞ்சிடும் தேய். என்னால முடியாது. நான் போகவே மாட்டேன், கிழிக்கவே மாட்டேன். வேற இந்த வீட்ல உனக்கு வேலை இருக்கான்னு சொல்லிட்டேன். கிழிச்சாச்சுன்னா சுத்தமாக கண்ணிலே முழிக்க முடியாது சொல்லிவிட்டேன். போங்க தேய், இந்த வேலை மட்டும் என்னால முடியவே முடியாது. இப்பவே உன் மாமியார்ட்ட சொல்லியே. காலத்தை பிடிச்சு அவன் வெளிய தள்ளினாதான் உனக்குலாம் புத்தி வரும். ஏத்தே, எதுக்கு தே இப்படி வில்லி மாதிரி பேசுறிய? பேரவே நான் இவ்வளவு கூட சொல்லிட்டு இருக்கேன், பேர நிச்சயத்தை நிறுத்தணும்னு சொல்லி. நீ என்னடானா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. ஒழுங்கா நான் சொன்னதை செய்ய சொல்லிவிட்டேன். உள்ள போற சாவி எடுத்து கிழிச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. யார் கண்ணையும் பற்றாத. அப்படியே பட்டாலும் யாராவது ஏதாவது கேட்டாலும் நீ எடுத்த துணி இங்க மாறி வந்துருச்சுன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வந்துரு. என்ன புரியுதா? போ, நான் சொன்னதை மேல செய். ஏத்தே, கத்திரி கூட இல்ல தேய். அடுப்பாங்கரையில இருக்கலாம், போய் கத்திரி எடு. யாராவது பார்த்தா எதுக்குன்னு கேட்பாவ்ல? பேப்பர் வெட்டி எதுக்குன்னு வாங்கிட்டு போ. மீறி ஏதாவது சொன்னாவனா நான் சொன்னேன்னு சொல்லு. சரி. போ, போய் இப்ப டார் டாராது கிழிச்சு விடியா. ஏதாவது யாடம் கூட பண்ண வேலை இருக்கா சொல்லிவிட்டேன், போவல. போறேன். ஷோ, இந்த கிளவியால எனக்கு பெரிய தலைவலியெல்லாம் இருக்குது. பேதி எட்ட கிளவி சொந்த வீட்டிலே என்ன வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு தெரியுது. இதால நாளை மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? யார் கண்ணிலாவது பட்டா என்ன ஆகும்? ஐனிக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாவ? கிளவி சொன்னா புரிஞ்சுக்கிட்டவே மாட்டேங்குதா. சரி சரி போவேன். இது சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம், இல்லைன்னா அவ்வளவுதான். இவளெல்லாம் இப்படிதான் மிரட்டி உருட்டி வைக்கணும். அப்பதான் நான் சொன்னதை அப்படியே செய்வா. இவள மாதிரி ஒரு ஆள் இல்லனா இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியுமா? இல்லனா ஒத்த ஆளா இந்த நிச்சயத்தை தான் நிறுத்த முடியுமா என்னால? நேட்ட மாதிரிட்டு சொல்லிட்டேல்ல, எப்படியாவது செஞ்சு முடிச்சிருவா. கான்பாம இந்த நிச்சயம் நின்றோம். அச்சச்சோ, இவர் கால் பண்றாரு. அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? அம்மாக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்களே. அவரு கண்டிப்பா என் கூட பேசுன்னு சொல்லியிருக்காரு. அம்மா அவர் கூட பேசினா அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ யார் பேச்சு கேட்குறது? அக்காவும் அன்னைக்கு அவர் கூட பேசுறது தப்பு இல்லைன்னு தான் சொன்னா. அப்போ அவர் கூட பேசுறது தப்பு இல்லை. கால் அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ, என்ன ஜெனி, என்ன பண்ணிட்டு இருக்க? ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டியாவா? எங்க? என்ன ஜெனி, நான் சொன்னதை மறந்துட்டியா இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறியா? உங்க அம்மாட்ட என்ன கேட்கலையா? என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. வெளியே போலான்னு சொன்னல ஜெனி, மறந்துட்டியா? 10 மணிக்கு கரெக்டா உங்க வீட்டு வாசல்ல வந்து நீ நில்லு. நான் உன்னைய கார்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல வேண்டாம், அதெல்லாம் முடியாது. ஜெனி, என்ன வேண்டாம், என்ன முடியாது? என்னெல்லாம் வர முடியாது. இப்போ எங்க அம்மா திட்டுவாங்க. நான் எங்கேயும் வரல. நீங்க வீட்டுக்குலாம் வந்துடாதீங்க. ஜெனி, நான் நேத்தே சொன்னேன்ல நம்ம 2 பேரும் வெளியே போலான்னு. படத்துக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். இப்போ வர முடியாது சொன்னா என்ன அர்த்தம்? அம்மாக்காக பயப்படுறியா? ஆன்ட்டியை நான் சமாளிச்சுக்கிறேன். நான் ஸ்ட்ரெயிட்டா உங்க வீட்டுக்கு வரட்டுமா? அங்க வந்து ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு உன்னை கூட்டிட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம், எங்க அம்மா திட்டுவாங்க. உங்களையும் ஏதாவது சொல்லிட போறாங்க. நான் தான் வர சொன்னேன்னு நினைச்சிட்டு என்கிட்டயும் கோச்சுப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். நீங்க கால் அட்டன் பண்ணி பேச சொன்னீங்கல்ல, நான் தான் இப்பதான் பேசுறேன்ல. வீட்டுக்குலாம் வர வேண்டாம். எனக்கு உன் கூட வெளியெல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு ஜெனி. படத்துக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கு. உனக்கு இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் போலாம். அப்படின்னா உனக்கும் ஆசை இருக்கு. அம்மா திட்டுவாங்களேன்னு பயப்படுற, அப்படிதானே? எனக்கு தெரியும் ஜெனி. நீ நேத்து ட்ரெஸ் எடுக்கும் போது என் கூட நல்லா பேசிட்டு இருந்த. ஆனா உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் சரியாவே பேசவே இல்லை. அவங்க இல்லாத போது தனியா இருக்கும் போது தான் என் கூட நீ நல்லா பேசுற ஜெனி. அதுக்காக தான் சொல்றேன், நம்ம தனியா வெளியே போலாம். அப்பதான் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். மனசை விட்டு இன்னும் நிறைய பேசலாம். பெருசா ஒன்றும் வேண்டாம், ஒரு படத்துக்கு போவோம், அப்புறம் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரைட், உன்னை கூட்டிட்டு போய் உங்க வீட்டில் விட்டுடுறேன். அவ்வளோதான். மேக்சிமம் ஒரு 4 மணி நேரம் தான். உங்க அம்மாட்ட கேளேன். இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னை வெளியெல்லாம் விட மாட்டாங்க. காலேஜ் வேற முடிஞ்சிருச்சு. அம்மா எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு சொல்லி உங்க அம்மாட்ட கேளு, அதெல்லாம் கண்டிப்பா அனுப்பி வைப்பாங்க. அந்த அளவுக்கா ஸ்ட்ரிக்ட் உங்க அம்மா? ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன்னு சொன்னா கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க.
நான் படிச்சிட்டு இருக்கும் போதே வெளியே போறேன்னு சொன்னா எப்பவுமே அனுப்புனதில்ல. இதுல இப்ப போய் கேட்டா கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. உங்க அம்மாட்ட ஒரே ஒரு டைம் கேட்டு பாரு. இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னால கேட்க முடியாது. சரி ஜெனி, நீ ரொம்ப பயப்படுற. நானே நேரா வந்து ஆன்ட்டி கிட்ட கேட்குறேன். இல்ல வேண்டாம், எங்க அம்மா கண்டிப்பா கோவம் தான் படுவாங்க. தேவையில்லாத பிரச்சனை வரும். வேண்டாம், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னா தானே இருக்க போறோம். அப்போ நம்ம எங்க வேணாலும் நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம். இப்போ வேண்டாம் ப்ளீஸ். நீங்க வீட்டுக்கு வந்து அம்மாட்டெல்லாம் கேட்காதீங்க, அம்மா உங்களையும் சத்தம் போடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கும். முடியாது ஜெனி, நான் சொன்னதை நீ கேட்கல, அதனால நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். கரெக்டா 10 மணிக்கு நான் உங்க வீட்டில் இருப்பேன். நீ கிளம்பி ரெடியாயிரு. உங்க அம்மாவை எப்படியா சமாளிச்சு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வேண்டாம் சொல்றேல, ஏன் இப்படி பண்றீங்க? நான் சொன்னதை நீ கேட்கல, நீ சொன்னதை நான் எப்படி கேட்பேன்? சீக்கிரமா கிளம்பி ரெடியாயிரு. 10 o'clock கரெக்டா அங்க இருப்பேன். பாய் ஜெனி. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஹலோ, ஏங்க என்ன ஃபோனை கட் பண்ணிட்டாரு? ஐயோ போச்சு போச்சு. திடீர்னு வந்து வீட்டில் நின்னாங்கன்னா அம்மா என்ன சொல்லுவாங்களோ? இவர் ஏன் இப்படி இருக்காரு? நான் சொல்ல சொல்ல புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அம்மா சொல்ற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒன்றா தானே இருக்க போகிறோம். அப்போ வெளியே போன போதாதா? ஸோ இன்னைக்கு வீட்டுக்கு வர போகிறாரு, அம்மா திட்ட போகிறாங்க. பெரிய ப்ராப்ளம் ஆக போகுது. மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா. எங்கப்பா? இன்னைக்கு தான் கார்மெண்ட்ஸ்க்கு போகலன்னு சொன்னியே. மா, அது வந்து ஜெனி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, வீட்டுக்கா? எதுக்கு? அவன் எதுவும் வரைச்சனாலோ? இல்லம்மா, பிறவு இப்ப எதுக்கு அங்க போறா? ஜெனியை இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேம்மா. 10 மணிக்கு ரெடியாயிரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அவ என்னடானா அவங்க அம்மாட்ட கேட்க பயந்துக்கிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால நானே ஸ்ட்ரெயிட்டா அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆன்ட்டி கிட்ட கேட்டுட்டு அவளை வெளியே கூட்டிட்டு போலான்னு பாக்குறேன். கார்த்தி வேண்டாப்பா. ஏமா? வேண்டாம் கார்த்தி. மா, படத்துக்கு தாம்மா போறோம். படத்துக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுருவேன், அவ்வளோதான். நைட்டு வரைக்கெல்லாம் சுத்த மாட்டேன், ஒரு 4 மணி நேரம் தான். 2-3 மணிக்கெல்லாம் அவளை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுருவேம்மா. வேண்டாம் கார்த்தி. ஏமா நீங்களும் அவங்கள மாதிரியே இருக்கீங்க? ஜெனி அம்மா தான் அப்படி இருக்காங்க. ஃபோனில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நேரில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா நீங்களும் ஏமா அதே மாதிரி இருக்கீங்க? கார்த்தி, உங்க அம்மா ஒன்றும் அவள மாதிரி கிடையாது. அந்த ராணி திமிரு பிடிச்சவ. அப்புறம் ஏமா வேண்டான்னு சொல்கிறீங்க? அது காரணமே அவதான். புரியலம்மா. நீ இப்ப போய் அவ மகளை வெளியே கூட்டிட்டு போறான்னு கேட்டான்னு வச்சுக்க, அந்த ராணி உடனே விட்டுருவான்னு நினைக்கிறியோ? கண்டிப்பா விட மாட்டாப்பா. அனுப்ப முடியாதுன்னு உன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுவா. மருமவன்ட்ட எப்படி பேசணும், சம்மந்திக்கிட்ட எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது அந்த ராணிக்கு. யாருக்குமே எப்படி மரியாதை கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியாது. சரியான திமிரு பிடிச்சவ. புது பணக்காரி இல்ல, பணம் வந்த உடனே திமிரு. மா, நான் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறவன் தானே. நான் போய் கேட்டாலுமா அவங்க பொண்ணை என் கூட அனுப்பி வைக்க மாட்டாங்க. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி எந்த மகாராஜா கூப்பிட்டாலும் அவ அனுப்பி வைக்க மாட்டா. அந்த மாதிரி தான் அவ பேசுவா. நீ இப்ப தேவையில்லாம போய் கேட்டு மூக்கு அடைச்சிட்டு வராண்டா. அம்மா சொல்றது கேளு, நீ கார்மெண்ட்ஸ்க்கு கிளம்பு. மா, நான் ஜெனி கிட்ட வந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேம்மா. அவ கிளம்பி இருக்கேன்னு சொன்னாலோ? இல்லம்மா, வராதீங்கன்னு தான் சொன்னா. அம்மா திட்டுவாங்க, இந்த பக்கமே வராதீங்கன்னு தான் அவளும் சொன்னா. பாத்தியா, தாயை பத்தி பிள்ளைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கா, அதனால தான் வாங்கிட்டு அப்படி சொல்லியிருக்கா. நீ தேவையில்லாம இப்ப அங்க போய் பிரச்சனை பண்ண வேண்டாம். என்னம்மா பிரச்சனையா போகுது? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவ. பூ வச்சாச்சு, இதோ நிச்சயம் வேற நடக்க போகுது. நேற்று எல்லாரும் ஒன்னா போய் நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ படத்துக்கு கூட்டிட்டு போறதுல என்ன தப்பு வரப்போகுது? என்ன தப்பு இல்லப்பா. அந்த ராணிக்கு பிடிக்காதவ ரொம்ப திமிரா பேசுவா. அவங்க பேசினாங்கன்னா அதுக்கு டபுளா நானும் பேசுவேம்மா. அவ கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவாப்பா. மா, இந்த ஒரு விஷயத்துக்காகவா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவாங்க? அவ சொல்லுவா, அவ திமிர எடுத்தவா. சொல்றேன்ல, அம்மா சொல்றது தயவு செஞ்சு கேளு. முடியாதுமா, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நான் அவங்கள போய் நேரா பார்த்து கேட்டே ஆகணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசை தானே. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவ கூட வெளியே போனோம்னு ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படுறது தப்பு இல்ல, அந்த ராணி ஒத்துக்கிட மாட்டா. இல்லம்மா, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் போய் கேட்டே தீருவேன். வேண்டாம் கார்த்தி. நோமா, உங்க பேச்சும் நான் கேட்க மாட்டேன். அப்படி அவங்க என்னதான் சொல்றாங்க நான் நேர்ல போய் கேட்கேன். கார்த்தி, அப்ப நீ தனியா போக வேண்டாம். தனியா போனா அந்த ராணி ஏதாவது ரொம்ப பேசுவா. நானும் உன் கூட வரேன். ஏமா, நீங்க வந்தா மட்டும் அவங்க பேச மாட்டாங்களா? நான் வந்தா பேச்சு கொஞ்சம் கம்மியாகும், அதுக்குதான் நடுவுல ஏதாவது நான் பேசி சமாளிச்சிருவேன். அதனால நானும் கூட வரேன். மா, ஜெனியும் நானும் வெளியே போறோம். ராணி அவன் மவளை அனுப்பி வச்சுட்டானா என்னைய கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு நீங்க 2 பேரும் வெளியே போங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் அனுப்ப மாட்டேன்னு தான் சொல்லுவா. அப்படியே சப்போஸ் அனுப்புனானா என்னைய கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு நீங்க போய் படம் பாருங்க. சரிம்மா, வாங்க போலாம். அந்த ராணி இன்னைக்கு என்னெல்லாம் சொல்ல போறாளோ தெரியலையே.
இவன் வேற என் கூட வரான். எக்கு தப்பா ஏதாவது சொல்லிட்டானே இவன்.